எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மராசியோட அதிபதி ராஜகிரகமான சூரியன்கிறதால ராஜபோகத்தோட இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றி கொடுறதுங்கிறது இவங்க அகராதியிலே கிடையாது. சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலேயுமே இவங்க வேகம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட பின்னாடி இருந்து குறை சொல்றதும் கூடவே இருந்து துரோகம் செய்யறதும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க இந்த ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லப்படுற தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தோட அதிபதியா புதன் வர்றதால பணத்துக்கு குறைவே இருக்காது. ஆனா கையில தங்காதபடி செலவு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதால யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சுகஸ்தானம், தாயஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தையும் தந்தை ஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு செவ்வாயை வர்றாரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கிறதால பெத்தவங்க பாராட்டுப்படிதான் நடந்து கொள்வாங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்குமே இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் சொல்லப்படுற 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியா இருக்கிறதால நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் தான் இவங்களுக்கு பிறப்பாங்க. 6, 7ஆம் இடத்துக்குடியான அதிபதி சனி வர்றதால உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிலரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் அமைக்கணும் தான் நினைப்பீங்க. பெயர், பணம், புகழ் ஒன்னா கிடைக்கக்கூடிய துறை, பதவியை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட சூரியனோட அம்சத்துல பிறந்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சூரியன் எப்பயுமே நெரும்பு குழம்பா கொதிக்கக்கூடிய கிரகம். இப்படி இருக்கக்கூடிய பூலோகத்துல சூரியனுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை தான். குழந்தை விட்டு அக்னியா கர்ண பொங்கக்கூடிய இந்த மலையை குளிர்க்கிறது சிவபெருமான் தான். சிவனை மலையாகவும் மலையை சிவனாகவும் இருக்கக்கூடிய இந்த தலங்களுக்கு நீங்க சென்று வழிபட்டா உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். மேலும் ஏற்றமும் ஏமாற்றம்ங்கிற மாறுபட்ட நிலைமையை நீங்க கடக்கணும்னா நீங்க மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும், உயர வேண்டும் நினைச்சீங்கன்னா திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரையும் வணங்கி வாங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். மேலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2024ஆம் மாதம் உங்க ராசிக்கு சூரிய பகவான் சனியோட 7ஆம் வீட்டுல இருக்கிறதால வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் கூடும். இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு அப்பப்ப நிவாரணம் தருவார். வெளியூர் பயணங்கள் சாதகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்புக்குரியவங்க நட்பு வட்டத்துல உங்களுடைய ஆதரவு கிடைச்சாலும் காதலிக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மன அழுத்தம், வண்டி வாகனங்களை போகிறப்ப கவனமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வாங்க. உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டுல செவ்வாயோட பயிற்சி ஆகிறதால பணிபுரிகிற இடத்துல கடினமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதனால தைரியமும் கிடைக்கும். எந்த ஒரு செயலுமே அதிக முயற்சியும் உங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பணிபுரிகிற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு செயலும் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதங்கள்ல. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதங்கள்ல அடிக்கடி மோதல்கள் வரலாம். அதனால வருமுன் காக்குறது தான் சிறந்ததுங்கிற முறையில அமைதியா இருக்க பாருங்க. குரு பகவானோட பார்வை 5ஆம் வீட்டுல இருந்தால் உடன் பிறந்தவங்க குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சியை பெற முடியும். இந்த மாசத்தோட தொடக்கத்துல செவ்வாய் 6ஆம் தேதி வீட்டுல குடிபெயர்ந்தால சொத்து சம்பந்தமான தகராறு வரலாம். குடும்பத்துல சின்ன குழப்பம் இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில நல்ல நிலைமைக்கு வந்துடும். அதே மாதிரி காதல் தகராறுல பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களே இருக்குது. மேலும் இந்த மாதம் சனியோட பார்வை இருக்கிறதால உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். மருத்துவ செலவும் அதிகரிக்கலாம். இதனால உங்களோட நிதி நிலைமையும் பாதிக்கப்படலாம். அதனால உடல் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. ஆரோக்கியமான உணவு முறைகளையும் மேற்கொண்டு வாங்க. மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா சிரமப்படுறதை தவிர்க்க முடியும். அதே மாதிரி மனசை ஒருமுகப்படுத்தி படிக்க பாருங்க. சக மாணவர்களோட சண்டை சத்துருவு வராம பாத்துக்குங்க. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் சவாலான காலகட்டமா தான் இருக்குது. மேலும் நீங்க பொறுமையோடையும் அமைதியோடையும் இந்த மாதத்தை கடக்க பாருங்க. குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறதால வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
மேலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக தான் இருக்கும். பணவரத்தை அதிகரிக்க செய்யும், செயல்திறனும் மேலோங்கும். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு இருந்த சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய நிலைமை உருவாகும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் இருக்குது. விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு லாபத்தை தரலாம். வியாபார வளர்ச்சிக்கு புதிய தீட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிலுவையில் இருந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பயணங்களால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். குடும்பத்துல தாய் வழி உறவினர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதே மாதிரி நல்லது எது கெட்டது எதுன்னு செயல்பட்டா உங்களுக்கு நன்மையை மேலும் தரும். பண வசதி கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நலன்லையும் அக்கறை காட்ட பாருங்க. அவங்களோட அன்பை அதிகரிக்கவும் பாருங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மனசுல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க எதையுமே அவசரமா செய்யாம யோசிச்சு செயல்படுறதான் நல்லது. மேலும் கல்வியை பத்தின கவலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க அனைத்து வகையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய மாதம் தான். நீண்ட நாட்களா இருந்துட்டு வந்த நிலைமை இனி மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு மேலும் நன்மையை தரும். அரசியல் துறையில சார்ந்திருக்கிறவங்க நீங்க எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நல்லா ஆராய்ஞ்சு முடிவுக்கு வரது நல்லது. வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபமும் இதனால பெருகும். அதே மாதிரி மேலிடத்தோட கனிவான பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நட்சத்திர பலன்கள் பார்க்கறப்ப இந்த மாதம் மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்து போட்டிகள் விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். ஆர்டர்கள் பிடிக்கிறதுல இருந்துட்டு வந்து கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எளிதா பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் பாதையில நின்று வீடு கட்டுற பணியை மீண்டும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளோட கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்ய பாருங்க. உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசத்துல மற்றவங்களோட கவனமா பேசுறதும் கருத்து வேற்றுமை வராம பாக்குறதும் நல்லது. வீண் அலைச்சலை குறைக்க பாருங்க. மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்கிறப்பையும் கவனமா இருக்க பாருங்க. சக மாணவர்களோட சண்டை சச்சரவு வரலாங்கிறதால தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆனா சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதாக அமையும். மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இனி வரும் வாரங்களில் கிடைக்க போகுது. கடந்த கால முடிவுள்ள நல்ல லாபத்தை இனிமேல் பெற போறீங்க. வேலை விஷயத்துல கொஞ்சம் பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உங்க மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்வாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நண்பர்களை சந்திச்சு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க போறீங்க. உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நிலைமையும் ஏற்பட போகுது. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க மார்ச் மாதம் புதுசா எந்த முயற்சியும் மேற்கொள்ளாம இருக்கிறதா நல்லது. வரவு செலவுல சிக்கனமா இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பு மேற்கொள்ளுங்க. பல காலங்களுக்கு முன்னாடி நீங்க முதலீடு செஞ்சு வச்சிருந்த தொகை இப்போ உங்களுக்கு உதவியா இருக்கும். மேலும் எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல இறுதியில ஒரு சில தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனா இடையில ஏற்படக்கூடிய பயிற்சி கொஞ்சம் சாதகமான பலனை கொடுக்கும். இந்த மாசம் உங்க ராசிக்கு அதிபதியான சூரியன் குடும்பஸ்தானமான லாபஸ்தானத்துல குறிக்கக்கூடிய புதன் 2 கிரகங்களுமே அஷ்டம ஸ்தானத்துல மறைகிறதால பல விஷயங்கள்ல தடுமாற்றம் அடைய வைப்பாங்க. எதுலையுமே நிதானத்தோடையும் பொறுமையோடையும் இருந்துட்டு வாங்க. 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு சென்றதும் திருமண உறவுகளை இருந்து வந்த சிக்கல்களை நீக்குவாங்க. சுக்கிரனோட பயிற்சிக்கு பின்னாடி சிம்மராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்துல ரொம்ப பெரிய நிம்மதியை உணர முடியும். மார்ச் 2வது வாரத்துல வணிகம் செய்யறவங்களுக்கு தங்களோட போட்டியாளர்களோட கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்க செலவும் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயம் தேவையில்லாத அவசரம் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகாரம் அரசு சம்பந்தமான நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிவெடுக்கக்கூடிய வகையிலும் இருக்குது. நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள்ல பெரும் நிம்மதியும் கிடைக்கும். வேலை செய்யறவங்களுக்கு மாசத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது.
இந்த நேரத்துல வேலைப்பளு திடீர்னு உங்க தலையில விழலாம். இதை முடிக்க நீங்க கூடுதலா உழைப்பையும் முயற்சியும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இதனால அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய அன்புக்குரியவங்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த ஆதரவை பெறக்கூடிய வகையில் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நிறைய செலவு ஏற்படலாம். எதிரிகளை உங்க மீது ஆதிக்கம் செலுத்துறத பார்க்க முடியும். வேலையில தேவையில்லாத மன அழுத்தத்தோட தாக்கம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல காணப்படலாம். மேலும் பெரிய முடிவுகள் எதுவுமே இந்த மார்ச் மாதங்கள்ல புதுசா எந்த முயற்சியும் மேற்கொள்ளாம இருக்கிறது நல்லது. வரவு செலவுகளும் சிக்கனமா இருக்க பாருங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.